ராஜி, என்ன பார்த்து பயப்படாத. நீயும் நானும் காலத்துக்கு கட்டுப்பட்டவங்க. பேயா இருந்தாலும் மனுஷங்களா இருந்தாலும் என்ன விதிச்சிருக்கோ அதுபடி தான் நடக்கும். சாமி, ஏன் இப்படி பயமுறுத்துறீங்க? நான் சாதாரணமான பொண்ணு. எனக்கு என்ன விதிச்சிருக்கு? உனக்கு அர்ஜுன் தான் புருஷன் விதிச்சிருக்கு. போய் அந்த அர்ஜுனை உனக்கு சொந்தமாக்கிக்கோ. என்னால எப்படி முடியும்? அவர்தான் இன்னொருத்திக்கு சொந்தமாயிட்டாரே. இன்னைக்கு அவளுக்கு சொந்தமா இருக்கிறது நாளைக்கு உனக்கு சொந்தம். அர்ஜுன் உனக்காக பிறந்தவன். அவனை உன் கை பொம்மையாக்கிக்கோ. நீங்க சொன்னது நடக்குமா? என்னால அவரை அடைய முடியுமா? உன்னால அது முடியும். அவன் தனியா இருக்கும் பொழுது இனிமையா பேசு, மாயவலை வீசு, வசியம் பண்ணு. மங்கையின் மையல் உன் வசீகரம் அவனை உன்னோடு சேர்த்து வைக்கும். அர்ஜுன ஆட்டு வைக்கிற வசீகர மை உன்கிட்ட தான் இருக்கு. உன் வாலிபம் அவனை வசியமாக்கும். அவனை உன் கட்டுக்குள்ள கொண்டு வா. அர்ஜுன் எனக்கு கிடைப்பாருன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். ஆனா அப்போ அந்த தீர்த்தத்தை குடிக்கணும்னு சொன்னீங்களே. ஆமா, அதை நீ நிச்சயம் குடிச்சாகணும். அதுக்கு முன்னாலேயே அர்ஜுனை நீ உன் வசப்படுத்திக்கோ. அர்ஜுன் உன் கட்டுக்குள்ள இருந்தா மற்ற எல்லாமே நம்ம கட்டுக்குள்ள வந்துடும். நான் சொன்னது செய், நமக்கு ஜெயம் நிச்சயம். சாமி போயிட்டாரா? ஆதிரா, காஃபி குடி. அப்புறம் ஆதிரா, நீ எதுக்குமா இந்த நேரத்துக்கு பால்கனிக்கு போன? இல்ல ஆண்டி, நான் தூங்கிட்டு தான் இருந்தேன். ஏதோ சத்தம் கேட்டுச்சு. கண் முழிச்சு பார்த்தா செத்து போன ஆதிரா ஜன்னல் பக்கம் வந்து நின்னுக்கிட்டு இருந்தா. என்னம்மா சொல்ற? ஆமா ஆண்டி, அவதான் பார்க்க என்ன மாதிரியே இருந்தா. செத்தவ இங்க வந்தாளா? ஆமா ஆண்டி. நீ ஏதாவது கனவு கண்டிருப்ப. நீ எப்பவும் அதே யோசனையில இருக்கல்ல, அதான். இல்ல ஆண்டி, இது இது கனவு இல்ல. அவ வந்து என்ன கூப்பிட்டா. என்னம்மா நீ சொல்ற? ஆமா ஆண்டி. அப்புறம் அவளே சொன்னா, உனக்காக செத்து போனவ நான் தான். அப்புறம் 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 என்னம்மா சொன்னா? உன் புருஷன் அபகரிச்சுக்க போறான், ஜாக்கிரதையா இருன்னு சொன்னா. யாரு? அத சொல்லல ஆண்டி. என்ன அழிக்க சதி நடக்கிறதா சொன்னா. அவ சொல்றதெல்லாம் உண்மைதானா ஆண்டி? அர்ஜுன், அதெல்லாம் தெரிஞ்ச கதை தானே ஆதிரா. அர்ஜுன் சரி, அதை விட அவ யாருன்னு கேட்டியா? கேட்டேன், ஆனா அவ சொல்லல. என்ன அக்கான்னு கூப்பிட்டா. உன்னை கொன்னது யாருன்னு கேட்டேன், ஆனா அவ அதுக்குள்ள மறைஞ்சிட்டா. அங்க பாரு, அங்க பாரு. அடே, நம்ம பெரியம்மா. ஒன்னும் பயப்படாது, நம்ம 2 பேருக்கும் ஃப்ரெண்டு.